நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்ஸில் இயக்கவியல் அப்படிங்கிற சிலபஸ் கீழே வரக்கூடிய எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இயக்கவியலில் கடைசி டாபிக் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th சயின்ஸில் வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இயக்கம் கிடையாது, பாடம் பேர் வந்து வேலை, ஆற்றல் மற்றும் திறன். ஓகே, இதுதான் லாஸ்ட் டாபிக் இயக்கவியல்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல்குள்ளே போயிடலாம். ஓகே, இதை பார்க்குறவங்ககிட்ட முதல்ல வேலை அப்படின்னா என்னன்னு தெரியணும். வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த தேவைப்படும் விசையின் அளவு வேலை என வரையறுக்கப்படுகிறது. அப்போ வேலை அப்படின்னா ஆங்கிலத்தில் ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு ஒர்க்குக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, ஓகேவா? இந்த பொருள் வந்து ஏ அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு நம்ம என்ன செய்யணும், நகர்த்தணும். அப்போ ஏங்கிற புள்ளியிலிருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு பொருள் என்ன செஞ்சிட்டோம், நகர்த்த போகிறோம். ஸோ இங்கே ஒரு மனிதரை நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். இந்த மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பொருளை ஏ அப்படிங்கிற இடத்துல இருந்து பி அப்படிங்கிற பொருளுக்கு நகர்த்திட்டார். ஸோ அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கு, நகர்ந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். அப்போ இந்த வேலைக்கு ஒரு ஃபார்முலாவும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இஸ் ஈக்குவல் டு விசை இன்று பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவு. பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவு, பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவு. இதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை அல்லது ஒர்க் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, விசை இன்று பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவு. அப்போ இதில் நம்ம எவ்வளோ விசை கொடுக்குறோம் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கிடணும். அப்புறம் இந்த பொருள் ஏ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து பி அப்படிங்கிற புள்ளிக்கு இடையே உள்ள தூரத்தையும் என்ன செஞ்சுக்கணும், கணக்கு பண்ணிக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பொறுத்த அளவுக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லா ஒன்று விட டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்கணும். ஸோ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையின் அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. வேலையின் அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வேலையின் அலகு அப்படி பார்க்குற முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, வேலை அப்படின்னா விசை இன்று பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவு அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ விசையின் அலகு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். விசையின் அலகு நியூட்டன். பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவு, வெறும் தொலைவின் அலகு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாடி. சாரி, வினாடி கிடையாது, மீட்டர். தொலைவு அப்படின்னு அலகு மீட்டர். அப்போ வேலையின் அலகு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன், நியூட்டன் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிச்சு. இதான் நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல வேலையின் அலகு நியூட்டன் மீட்டர். எப்பொழுதுமே இந்த நியூட்டன் மீட்டர் இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேலையின் அலகு என்னன்னு கேட்டாங்கன்னா ஜூல் அப்படிங்கிறது சரியான விடை. வேலையின் அலகு என்ன, ஜூல் அப்படிங்கிறது சரியான விடை தான். நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது சரியான விடை தான். இதுதான் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த 3 பாக்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விசையின் அலகு என்னன்னு கேட்டீங்கன்னா நியூட்டன். அழுத்தத்தின் அலகு என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்கல். ஆனால் பாஸ்கலுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ பாஸ்கல் அப்படிங்கிறது கரெக்டு தான், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கரெக்டு தான். அதே மாதிரி ஜூல் அப்படிங்கிறதும் கரெக்டு தான், நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ அப்போ இந்த வேலை பற்றி என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த தேவைப்படும் விசையின் அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வேலைக்கான ஃபார்முலா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசையையும் பொருள் நகர்த்தப்பட்ட தொலைவையும் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடியதை வேலை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து நம்ம டெஃபினிஷன். பட் டிஎன்பிசி 1 என்ன கேட்பாங்க அப்படின்னா, வேலையின் அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வேலையின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது, பரிமாண வாய்ப்பாடு அப்படின்னு ஒன்று உண்டு. பரிமாண வாய்ப்பாடு, பரிமாண வாய்ப்பாடு. ஸோ 11th அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிமாண வாய்ப்பாடு, ஃபண்டமெண்டல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ அதையும் வந்து என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து படிக்கணும். யூனிட் மட்டும் படிப்போம்,
யூனிட் கூட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா சேர்த்து படிக்கணும். யூனிட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வேலையின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த நியூட்டன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இன்ட்ரு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா விசையின் அலகு நியூட்டன், விசை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நிறை இன்ட்ரு முடுக்கம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ நிறையின் அலகு கிலோகிராம், முடுக்கத்தின் அலகு மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம் இருக்கா, தொலைவின் அலகு மீட்டர், அந்த மீட்டரையும் போட்டுக்கோங்க. பரிமாண வாய்ப்பாடு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சொல்ல போகிறேன். உங்களுக்கு முடியலன்னா கடைசி அதை வந்து மெமரி பண்ணிருங்க. ஸோ முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா வேலையின் அலகை எழுதிடுறோம், நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல், எப்படி சொன்னாலும் ஒன்று தான். இது ஒன் வைடு, ஒரு ஒன் வைடு. அடுத்த ஒன் வைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிமாண வாய்ப்பாடு அப்படிங்கிறது தான் அடுத்த ஒன் வைடு. ஸோ இதை எப்படி வந்துச்சு, இதை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல என்ன செய்கிறோம், நியூட்டன் மீட்டர் போட்டாச்சு. நியூட்டன் மீட்டர் என்ன செய்யறோம் அப்படின்னா கிலோகிராம் இன்ட்ரு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் பிரிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ் நியூட்டனின் அதாவது விசையின் அலகு நியூட்டன். அப்போ விசைக்கு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ், அதாவது நிறை இன்ட்ரு ஆக்சிலரேஷன். இது எல்லாருமே படிச்சிருப்போம், எம் இன்ட்ரு ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ நிறையின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம், ஆக்சிலரேஷன் அலகு அதாவது முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த எம்ஐ என்ன செஞ்சுட்டு அப்படி போட்டேன். ஓகேவா, ரைட். அடுத்து பாருங்க, பரிமாண வாய்ப்பாடுல எப்பொழுதுமே கேஜி அப்படின்னு வந்துச்சு, அதை எப்படி எழுதணும் அப்படின்னா எம் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி மீட்டர்னு சொல்லக்கூடிய ஸ்மால் எம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா எல் அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் வினாடி அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட்ஸ் அப்படி வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா டி அப்படின்னு எழுதணும். அப்போ இதுதான் வந்து பரிமாண வாய்ப்பாடு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வேலைக்கான பரிமாண வாய்ப்பாடு எழுத போகிறோம். கிலோகிராம் அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம், எம் அப்படின்னு எழுதுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டர்னு இருக்கு. ஸோ மீட்டர் நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்படி எழுதுன்னு சொல்லியிருக்கேன், எல், அதாவது லென்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எல் அப்படின்னு எழுதணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ் அப்படிங்கிறது டைமுக்கான யூனிட், செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ் அப்படி எழுதணும் அப்படின்னா டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும் இன்ட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்னு இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ அதனால என்ன சார் எல் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எம் எல் ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் அடியில் இருக்கிறதுனால மேலே போகும்பொழுது டி பவர் -2 அப்படின்னு வரும். ஸோ ஃபார்முலா என்ன வருது, பரிமாண வாய்ப்பாடு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதுதான் வேலைக்கான பரிமாண வாய்ப்பாடு. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக இந்த மாதிரி யூனிட்ல இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டிரைவ் பண்ணி எழுதியிருக்கிறோம். இதையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் இந்த டெரிவேஷன் மறக்குது அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல யூனிட் படிக்கிறீங்க, நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் அப்படின்னு படிக்கிறீங்க. ரெண்டாவது பரிமாண வாய்ப்பாடை தூக்கி என்ன செஞ்சிருங்க, அப்படி எழுதுங்க. அப்போ வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நண்பர்களே வணக்கம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேலை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆற்றல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எனர்ஜி பார்க்க போறோம். ஆற்றல் அல்லது எனர்ஜி. ஓகே, வேலை செய்யும் திறனே ஆற்றல் என வரையறுக்கப்படுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர், திறன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பவர், அதுக்கு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆற்றல் செய்யப்படும் வீதம் திறன் என அழைக்கப்படுகிறது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குதா? ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், ஆற்றல் அப்படின்னா என்ன அர்த்தம், திறன் அப்படின்னா என்ன அர்த்தம், வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இங்க ஒரு பொருள் இருக்குது, இங்க என்னது இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பொருள் வந்து முதல்ல ஏ அப்படிங்கிற புள்ளியில் இருக்கு. அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற புள்ளிக்கு வரணும்னா எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு 50 ஜூல் வேலை செய்யணும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஏ அப்படிங்கிற பொருள் இருந்து பி அப்படிங்கிற பொருளுக்கு வரணும் அப்படின்னா 50 ஜூல் வேலை செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ ஒரு 2 மனிதர்கள் இருக்காங்க, ஒரு 2 மனுஷங்க இருக்காங்க. இந்த மனுஷனுடைய ஆற்றல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 30 ஜூல். இந்த மனிதனுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி 30 ஜூல். இன்னொரு மனிதனுடைய ஆற்றல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 50 ஜூல். அடுத்து மூன்றாவது ஒரு மனிதர் வராரு, இவரோட ஆற்றல் எவ்வளவு பார்த்தீங்கன்னா
70 ஜூல். ஓகேவா? இந்த மாதிரி 3 மனிதர்கள் இருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மனிதர்கள் இருக்காங்க. இப்போ மனிதரை கூப்பிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல் நபரை கூப்பிட்டு இந்த பொருளை வந்து என்ன செய்யுங்க, தள்ளுங்க அப்படின்றோம். அப்போ முதல் மனுஷனுடைய எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 ஜூல். அப்போ அந்த மனுஷனால எவ்வளோ தூரம் பொருளை நகர்த்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நகர்த்த முடியும். ஏன்? இந்த பொருள் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா 50 ஜூல் அளவுக்கு நீங்கள் ஆற்றல் கொடுக்கணும். ஆனால் முதல் மனுஷனுக்கு எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூல் தான் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் வந்து எவ்வளோ தூரம் நகர்த்திருக்கிறாரு? முழுசாக நகர்த்தாமல் கொஞ்சம் தூரம் தான் நகர்த்திருக்காரு. ஓகேவா?